பகுஜன் சமாஜ் கட்சியை தவிர வேறு எந்த மத்திய கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் யாரும் எந்த வடிவத்திலும் யானை சிம்பலை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றது. விஜய் அரசியல் கட்சிகளை பாஜக அண்ணா, இது நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நாட்டில் யார் வேண்டுமென்னாலும் கட்சி அமைக்கலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது விஜயனுடைய அரசியல் நகர்வு? இது நான் ஜோசியம் சொல்ல முடியாது. இன்னைக்கு தான் ஒரு கட்சி கொடியை ஆரம்பிச்சிருக்கிறார், கட்சி கொடியை வெளியிட்டிருக்கிறார். அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வெளியில வரும்பொழுது தான் அவரை பற்றி இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். அந்த வரவேற்புல அண்ணா இருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காங்க. இது எது மாதிரியான குறியீடு நினைக்கிறீங்க? அண்ணா, ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். அதுபடி அவர் திரு விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம். அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒருங்கிணைந்த ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசியல் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதே அரசியல் தானே முன்னெடுத்திருக்கிறோம். தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது, நூற்றுக்கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள், ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை. திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர். பொதுவாக நம்ம ஊர்ல ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? நல்லபடியா நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அந்த வகையிலே புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக, ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சியை அறிவிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், லெட்டர்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும். இது சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அக்னிவீர் திட்டத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீர் பங்கீடை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்புறம் மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்திலே அவங்க நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்ப கூட லேட்டரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதை நாங்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அதோட நிலைப்பாட்டை சொன்னாங்க. லேட்டரல் என்ட்ரியை பற்றி விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார், அதை பற்றி அவரோட நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன், தமிழ் புலவர்களை மதிக்கிறேன். எல்லாரும் தான் மதிக்கிறோம். நத்திங் ஸ்பெஷல் அபவுட். எல்லாரும் தான் பண்றோம். எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்றது ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்திலே நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லணும். தமிழ் எல்லாருக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்கு, தேசியமும் இருக்கு. இந்திய யூனியனுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும், தமிழ் உணர்வு இருக்கு, எங்களுக்கு தான் தேசியம் இருக்கு. வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் சொல்றதுல ஒன்னும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒன்னும் இல்லையே, இதுல ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் இல்லையே, இதுல எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. எல்லாரும் வாடிக்கையா சொல்கின்ற ஒரு இதா இருக்கு. நான் சொல்ல நிலைப்பாடை சொல்ல வேண்டும். அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியல்ல, நிகழ்கால அரசியல்ல இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்கு நம்ம முடிவு சொல்லட்டும். சொல்ல நம்ம என் கருத்தை நான் சொல்ல வரேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பெருந்தலைப்பு காமராஜர் தெரியல, அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் யார் படத்தோட போட்டுக்கலாம். இதெல்லாம் கிடையாது. எல்லாம் கொடி கட்சியோட கலரு, கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க.
அவரோட நிலைப்பாடை வச்சுதான் மக்கள் வந்து இவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது ஒரு 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 முடிவுக்கு வர முடியும். அப்படிதான் என்னால முடிவுக்கு வர முடியும். ஒரு புக்கை வந்து கவரை வச்சு என்னால் புக்குக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துதான் இந்த புக்கு நல்ல புக்கா இல்லையா நான் சொல்ல முடியும் இல்லையா. கவர்ல நல்ல கலர் இருக்கு, அதனால இது நல்ல புக்கு என்னால சொல்ல முடியாது. நீங்க ஜனநாயகத்திலே எத்துறையை சார்ந்தவர்களும் பொது வாழ்வுக்கு வரலாம், மக்கள் பணி ஆற்றலாம். அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தவாகவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கினார், அறிவித்தார். இன்றைக்கு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த தவாகவிற்கு தமாக சார்பிலே தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி விஜய் அவர்கள் இன்று தனது கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், தனது பாடலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதலில் நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்கு இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் உருவாக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் அவர் எத்தகைய அரசியலை முன்னெடுத்து செல்ல போகிறார், எப்படி தனது தொண்டர்களை வழிநடத்தப் போகிறார் என்பதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் அவரது அரசியல் கட்சியை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு புதிய தலைவர் உருவாகி இருக்கிறார் என்ற வகையில் அவருக்கு நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆக ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானையின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ஆனால் ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அதில் வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்ததுன்னா நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால் அது வாகை மலரா தூங்கு மூஞ்சி மலரா என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். ஆனால் கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா, இல்லைனா தூங்கு மூஞ்சி மலரா, இல்லைனா யானையை போட்டது சரியா இல்லையா, எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக, குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். வருங்காலத்தில் அவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் நமது கருத்துக்களை சொல்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.